இன்றைக்கி நாங்கள் ஒரு ரவா குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். ஏன்னா என் குழந்தைக்கு அது பிடிக்காதனால, ரவா உப்புமா பிடிக்காது, அதனால் இது நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ரவா எடுத்துக்கணும், அப்புறம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போதும் நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 கேரட்ஸ் எடுத்துருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கர்டு ஃபார் சோர் டேஸ்ட் வித் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சோடா சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டம் கலக்கூடாது. ஒரு பேஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இது பண்ணணும். அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க, அது சாஃப்ட்டுக்காக. அதுக்குள்ளே நம்ம ஒரு கோகோனட் சட்னி ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஸ்டைலு, நார்மலாக செய்கிற மாதிரி இல்லை. இது கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு இஞ்சி, பச்சை மிளகா, அண்ட் தென் கொத்தமல்லி தழை இதெல்லாம் ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவுக்கு போட்டு இதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கோகோனட் சட்னி நம்ம ஸோ இந்த பதத்தில் எப்போ போல் எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு இது சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம நடுவில் கொஞ்சம் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நம்ம போட்டோம்னையும் கொஞ்சம் உளுந்தம் பருப்பு வேணும்னா, இது ஆப்ஷன் தான், இது வேண்டாம்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்சம் சீரகம், இது கம்பல்சரி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை, அதனால் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி இதோடு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். இப்போ அதுக்குள்ளே நம்ம அதே பவுலில் நம்ம சட்னிக்கு தேவையானதையும் காமிச்சிக்கிறோம். எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், அவ்வளோதான். ஸோ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம